குரல் வந்து வாசிக்கிறீங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அது ஒரு தமிழ் பெண், அதனால வந்து குரல் வச்சுட்டாங்க. ஆனால் குரலை வாசிட்டீங்க, ஆனால் நிதி ஒதுக்கலையே, பணம் கொடுக்கலையே, எதுவுமே கொடுக்கலையே. திருக்குறள் இருக்கு, அதே போல விமானம் இருக்கு, ரயில் எங்கேயாவது வந்திருக்கா? ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரத்யேகம் ஒதுக்கி இருக்காங்களா? இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் 120 கோடி பேர் இந்தியர்கள் இருக்காங்க. விமானத்தில் பறக்கிறவங்க எத்தனை பேர்? மொத்தம் 2 கோடி பேர் பறக்கலாம். அந்த 2 கோடி பேருக்கு வந்து 10 வருஷத்துல வந்து 100 விமான நிலையம் சொல்றீங்க. ஆனால் ட்ரெயினில் போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ட்ரெயினில் போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ட்ரெயினில் போகிற பல கோடி பேர், கிட்டத்தட்ட 15-20 கோடி பேர் இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 2-3 கோடி பேர் போகிறாங்க. அவங்களுக்கு என்ன வசதி ரயிலில் கொடுத்துருக்கீங்க? அது கிடையாது. அதில் முழுக்க முழுக்க பார்த்தா நெசவாளர்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, தொழிலாளர்களுக்கும் சரி, மீனவர்களுக்கும் சரி, அரைச்சமாக அரைக்கிற மாதிரியான ஒரு பிரத்யேகமான ஒரு இன்டகிரேட்டட் பிளான், அதாவது ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தை வந்து இந்த மைய அரசு, இந்த மத்திய அரசு அது கொண்டு வரவில்லை என்றுதான் உண்மையிலே ஒரு ஏமாற்றம் அளிக்கின்ற ஒரு சூழ்நிலை. இன்கம் டாக்ஸ் 10 லட்சத்துக்கு 12 லட்சத்துக்கு கொண்டு வந்து பெருமை பேசுறீங்க. நான் கேட்குற 12 லட்சம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா 12 லட்சம் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு. அவர் சம்பாதிக்கும் போது என்ன பண்ணா 13 லட்சமா சம்பாதிச்சாருன்னா அது 1 லட்சம் தானே டாக்ஸ் பண்ணணும். எப்படி நீங்க 13 லட்சத்துக்கு நீங்க டாக்ஸ் போடுவீங்க? ஸ்லாப் வருமா? அப்போ என்ன அர்த்தம்ப்பா? அட்டையில வந்து அட்டை வந்து எப்படி அந்த ரத்தத்தை வந்து உரியுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு சிட்டிசனுடைய ஒரு குடிமகனுடைய அந்த ரத்தத்தை இன்கம் டேக்ஸ் வழியில் உரியிருக்கீங்க. நியாயமா பார்க்க போனா ஒருத்தர் 25 லட்சம் வந்து சம்பாதிக்கிறாரு, 12 லட்சத்துக்கு தள்ளுபடி பண்ணிருக்கு. 13 லட்சத்துக்கு போடுங்க. இல்லை 13 லட்சம்னா அந்த 1 லட்சத்துக்கு போடுங்க. அந்த 1 லட்சம் அவங்க சம்பாதிச்சதுனால 12 லட்சமும் சேர்த்து டாக்ஸ் கட்டினா அது என்ன சமநீதி? அது சமூக நீதியா? நான் கேட்குறேன். அது சமநீதியா? அது சமநீதியும் கிடையாது, சமூக நீதியும் கிடையாது. சரி, இன்டைரக்ட் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு. பெட்ரோல் உங்களுக்கு தானே, டீசல் உங்களுக்கு தானே, அதில் குறைச்சிட்டு போங்க. மற்ற எவ்வளோ சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கு, அதை குறைச்சிட்டு போங்க. பட் அதெல்லாம் குறைக்க மாட்டாங்களாம். இன்கம் டாக்ஸ் மட்டும் நாங்கள் குறைச்சோம்னா என்ன? இன்கம் டாக்ஸ் வந்து எத்தனை பேர் கட்டுறாங்க? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 120 கோடி பேர்ல வந்து 120 கோடி பேர் கட்டுறாங்க. மிஞ்சி போனால் வந்து ஒரு 4 கோடி 3 கோடி பேர் கட்டுறான். அவங்களுக்கு வந்து நீங்க செலவு கொடுத்தீங்க. அந்த செலவு நான் சொன்ன மாதிரி கொடுத்தா நல்லது. மீதி பேருக்கு என்ன செலவு கொடுத்தீங்க? அதாவது நான் தான் சொன்னேன், ஏழைகளுக்கான பட்ஜெட் கிடையாது, புரியுதுங்களா? ஒன்லி பீகாரை மையமா வச்சு பீகாருக்காக போடப்பட்ட ஒரு பிரத்யேக பட்ஜெட் மாதிரி. அங்க மட்டும் ஸ்கீம்ஸ் நிறைய. பின்ன நான் கொடுக்குற வரி